ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுவாச்சூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோயில்தான் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில். தன் கணவனை ஆராயாமல் கொன்ற பாண்டியனிடம் நீதி கேட்டு கோபத்துடன் மதுரை எரித்தாள் கண்ணகி. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது வழியில் இருந்த செல்லியம்மன் ஆலயத்தில் அன்றிரவு தங்க தீர்மானித்தாள். அங்கு தங்கியிருந்த பொழுது அன்றிரவு செல்லியம்மன் தன் கருவறையிலிருந்து வெளிப்பட்டு கண்ணகியிடம் வந்து, பெண்ணே, நீ இங்கு தங்கக்கூடாது என்றார். காரணம் கேட்ட கண்ணகியிடம் தான் ஒரு மந்திரவாதியின் பிடியில் சிக்கியிருப்பதாகவும் தனது பக்தியால் தன்னிடம் பல வரங்களை பெற்ற அவன் ஒரு கட்டத்தில் மந்திரங்கள் மூலம் தன்னையே அவனுக்கு அடிமையாக்கி விட்டதாக கூறினார். மேலும் தனது அழிவு செயல்களுக்கு அவன் தன்னை பயன்படுத்த துடிப்பதாகவும் இந்த நிலையில் நீ இங்கு இருப்பதை பார்த்தால் அது உனக்கு ஆபத்தும் என்று கூறினாள். செல்லியம்மனின் நிலையைக் கண்டு கண்ணகி மனம் வருந்தினாள். சற்று நேரத்தில் கோயிலுக்கு வந்த மந்திரவாதி செல்லியம்மனை வெளியே வருமாறு அழைத்தான். திடீரென அவன் எதிரில் வாளோடு வந்த கண்ணகி அவன் கழுத்தை துண்டித்தாள். வந்தது கண்ணகி அல்ல, அவள் உருவத்தில் குடியேறிய காளியம்மன் தான் என்பதை உணர்ந்த மந்திரவாதி அவளிடம் இறுதியாக ஒரு வரத்தையும் கேட்டான். அதன்படி அந்த ஆலயத்தில் தனக்கு ஒரு சமாதி அமைக்கப்பட வேண்டும் என்றும் பக்தர்கள் எல்லாரும் என் மீது கால் வைத்து விட்டு அம்மனை தரிசிக்க வர வேண்டும் என்றும் அதுவே தான் செய்த பாவங்களுக்கு பரிகாரமும் என்று சொன்னார் அந்த மந்திரவாதி. கண்ணகி உருவில் இருந்த காளியம்மனும் இதற்கு ஒத்துக்கொண்டாள். மனம் நெகிழ்ந்த செல்லியம்மன் கண்ணகியின் உதவியை போற்றும் வண்ணம், இனி இந்த சிறுவாச்சூர் உனக்கானது, மதுரகாளியம்மனாக நீயே இங்கு எழுந்தருள்வாயாக. பில்லி, சூனியம், காற்று கருப்பு போன்ற தீய சக்திகள் எதற்கும் இங்கு இனி இடம் கிடையாது. சூனியங்கள் இங்கு நடைபெறாது. நான் காட்டுக்கு நடுவே அமைந்துள்ள பெரியசாமி குன்றுக்கு செல்கிறேன். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்று கூறி மறைந்து விட்டாள். கண்ணகியும் இதற்கு ஒத்துக்கொண்டாள். எனினும் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே தான் சிறுவாச்சூரில் இருப்பதாக வாக்களித்தாள். அதனால்தான் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் இங்கு பூஜை நடக்கிறது. மேலும் பூஜையின் பொழுது மதுரகாளியம்மனுக்கு தீபாராதனை காட்டுவதற்கு முன்பாக பூசாரி அதை செல்லியம்மன் குடியிருக்கும் பெரியசாமி குன்றின் திசையை நோக்கி காட்டிவிட்டு பிறகே மதுரகாளியம்மனுக்கு திருவுருவத்திற்கு காட்டுகிறார். வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்களுக்கு மட்டுமே இக்கோயில் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் அம்மன் அருகில் இருக்கும் மலையில் வாசம் செய்வதாக ஒரு நம்பிக்கை. மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது இங்கு முக்கிய நேர்த்திக்கடனாக கருதப்படுகிறது. இந்த மாவிளக்கிற்கான மாவை பக்தர்கள் கடைகளில் வாங்குவதோ வீட்டில் தயாரித்து கொண்டு வருவதோ இல்லை. அவரவர் கொண்டு வரும் அரிசியை இங்கு தண்ணீரில் ஊற வைத்து அதற்கென்றே வைக்கப்பட்டுள்ள உரல்களில் இடித்து மாவாக்குகிறார்கள். மாவிடுக்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ ஆட்களும் இருக்கின்றனர். இங்கு மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தங்க தேரும் உள்ளது. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி.